கஷ்டம் சொல்கிறோம். நேற்று வந்து இயர் அதாவது எப்படின்னா வந்து இயற்கை வந்து இங்கே வேறு குறைகள் போய் எப்படி வந்து நியாயத்தீர்ப்பு வரைக்கும் பார்க்கலாம். டோட்டலாக நம்ம பார்க்கல, அந்த இயங்குற டைப் வந்து அது எங்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இரும்பு மதியம் 4:22 சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். ஃபஸ்ட்டு வந்து தூபால் காயின் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட பித்தளை இருக்குது. இப்போ இரும்பை மட்டும் பார்ப்போம். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை வந்து பார்க்குறதா நமக்கு பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:17. 1 சாமுவேல். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அந்த இரும்பு பயன்பாடு யாருன்னா கோலியாத் வந்து இரும்பு செஞ்சு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இப்போ வந்து எதிரி துன்மார்க்கம் கையில் அந்த இரும்பை செய்து பயன்படுத்தப்படும். 1:22-16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அப்போ அது வந்து இப்போ இரும்பு எங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. முன்னோர்களோட கோலியத்தை நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ் தான் எடுக்கிறோம். அப்போ அது அப்போ உள்ள ஈட்டித்தாங்க, அதாவது ராணுவ சம்மந்தப்பட்ட காரியங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா இரும்பு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாலமோன் ஆலயத்தில் என்ன செஞ்சது இரும்பு பயன்படுத்த தேவனுடைய காரியங்களும் பயன்படுத்தப்பட்டது. நம்மளுடைய வீட்டு சம்பந்தமான காரியங்களையும் பயன்படுத்தப்பட்டது. கேட்டா 1:29 நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்னங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இது வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து தாவீது வந்து சேர்க்கணும் சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்து வந்து யோபு 28:2. யோபு 22. 28. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்கரில் உருக்கி எடுக்கப்படும். இரும்பு வந்து இப்போ எங்கே இருக்குது? இரும்பு எங்கே இருக்குன்னா மண்ணில் கழிச்சிருக்கிறாரு. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இரும்பு வந்து என்ன சுபாவம் உடையது அப்படி பார்க்குறது எரேமியா 6:28.
எரேமியா 6:28. அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். இரும்பு வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கெட்ட துன்மார்க்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா 15:12 வாசிங்க. வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம்னா வடக்கு வந்து பாபிலோன் ராஜா அவனை வந்து இரும்பு போட்டுருவார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா வந்து ஒரு இரும்பு போல இருக்குன்னா அவனை ஒரு துன்மார்க்கம். எரேமியா 28:14. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருகங்களையும் அவனுக்கு இரும்பு நுகம் வந்து எதுக்கு சிறை இருக்கு. அந்த துன்மார்க்கம் நியாயத்துக்கு சொல்லலாம். அடுத்து துன்மார்க்கத்துக்கு ஓகேயா? எசேக்கியேல் 27:18. தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தமும் சகலவித பொருட்களின் திரட்சி நிமித்தமும் உன்னோடைய வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சை ரசத்தையும் வெண்மையான ஆட்டுமரையும் உனக்கு விற்றார்கள். 19 27:18 இல்லைக்கா, 27:19 தான் இருக்கு. தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானும் துளக்கப்பட்டு இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில்துறையில் விற்றார்கள். 17. ஆமாம். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி அதில் இரும்பு வரலையே. ஸ்டார்ட் பண்ணதே அந்த படித்தோம். 27:12. சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சூஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தை. வந்து பாபிலோன் ராஜா துன்மார்க்கம், கோலியாத் வந்து துன்மார்க்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரும் எங்கே இருக்காங்க? இரும்பு போல துன்மார்க்கமான ஒரு இடத்துல வந்து துன்மார்க்கமான காரியங்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து வந்து எரேமியா 11:18. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களும் அதன் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும். வந்து இப்போ எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து இரும்பு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஒரு எழுதுறாங்க. ரைட்டா? 60:17. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் அடுத்து இரும்பு வருது, கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. அதில் வந்து இரும்பு பயன்பாடு அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ஏசாயாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலமோன் பண்ணுறதுக்கு ஒரு தேவாலயம் கட்டுறதுக்கு வந்து அந்த ஆக்கம் தீர்க்க தரிசனம். தேவாலயம் நீதிமொழி 27:17. 27:17.
இரும்பு இரும்பை கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை. அவ்வளோதான். மனுஷனும் அப்பொழுது மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறார். இது வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து இரும்பு வந்து எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வந்து இது பண்ணுறது. ஸ்பிரிச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கும்போது இந்த நாரினால் பூவினாலே நாரம் போல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாம் ஸ்பிரிச்சுவல் இருக்கும்போது ஒரு துன்மார்க்கமான மனசு என்ன செய்யணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் கொண்டு வரணும். இது வந்து ஸ்பிரிச்சுவலுடைய ஒரு நிலை. அவனோட சேர்ந்து நம்ம நினைச்சக்கூடாது, துன்மார்க்கமாக போயிடக்கூடாது. புரியுதா? 40:18 அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. அஸ்திகளுக்குன்னா அதோடைய எலும்பு, இதுவே அதனுடைய எலும்பு. அது வந்து ஒரு துன்மார்க்கமான மிருகம். அப்போ துன்மார்க்கனுடைய எலும்புகள் எப்படி இருக்குதுன்னா இரும்பை போல இருக்குது. இரும்பை போலன்னா அது சுபாவம், துன்மார்க்கமான ஒரு சுபாவத்துக்கு வந்து எடுத்துக்காரு. 28:23 உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குரிய காரியம். அவங்க வந்து தவறு துன்மார்க்கமாக போகும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இருக்கும். அந்த இரும்பு வந்து எதுக்கு பயன்படுத்துறாரு? வானத்துக்கு. வானத்துக்கு பூமிக்கா? இரும்பு வந்து கீழே பூமிக்கு. அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் வந்து மழை பெய்யாது, பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய் அந்த மாதிரி காரியங்களை சொல்றாரு. சரியா? இப்போ வந்து இரும்பு சுரம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. வடக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து இரும்பு சுரம் வந்து இருக்குது. ரைட்டா? உலகத்திலே பெரிய இந்த இரும்பு சுரம் வந்து எங்கே இருக்குன்னா பிரேசில் இருக்கு. அப்புறம் சீனா, இந்தியா, ரஷ்யா, தென் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அப்படி நாட்டுகள் வந்து இரும்பு சுரம் வந்து இன்னைக்கு இருக்குது. இந்தியாவில் வந்து ஒடிசாவில் வந்து மிகப்பெரிய சுரம் வந்து இருக்குது. ஜார்க்கண்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, சத்தீஸ்கரில் இருக்குது, கோவாவில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இரும்பு வந்து துன்மார்க்கத்துக்கு என்னன்னு பார்த்தோம், ஸ்பிரிச்சுவலில் என்னன்னு பார்த்தோம், இரும்பு சுரம் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இணை உள்ள பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் 2:33 வருஷம். தானியேல் 2:33. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. சரி, தானியேல் 2:33 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா ஒரு தானியேல் வந்து ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம். நேபுகாத்நேச்சார் வந்து அந்த சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனம் எப்படி பண்ணதாக இருந்துச்சு, எல்லாமே எறும்பை மட்டும் நம்ம பார்ப்போம். அது நம்ம தனியாக பார்ப்போம். தலை வந்து பொண்ணாக இருக்குது, மார்பு வந்து வெள்ளியாக இருக்குது. அடுத்து வந்து இரும்பு வந்து எங்கே இருக்குன்னா கால் கொண்டு எல்லாம் தானியேல் 2:33 தரிசனத்து பிரகாரம் வந்து கால் அது 34 வருஷம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. சரி, இப்போ 2:34 தரிசனம் பார்க்குறாங்கன்னா ஒரு கல்
அவங்க எப்படிப்பட்ட கல் வந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த கல் வந்து எங்கே வந்து நொறுக்குது? இரும்பையும் களிமண். இந்த கல் வந்து இரும்பையும் களிமண்ணையும் நொறுக்குது. இந்த கல் வந்து டோட்டலாக நொறுக்குதான் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து அந்த கல் வந்து எங்கே வருதுன்னா இரும்பையும் களிமண் உள்ள இடத்துல வந்து நொறுக்குது. தானியேல் 2:35 அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்குண்டு கோடை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு டோட்டலாக தனியாக மெசேஜ் பண்ணும். அப்போ இந்த இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன செய்யணும்னா நொறுக்கப்படும். அந்த கல்லுனால நொறுக்கப்படும். தானியேல் 2:40 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னம் ஆக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்தப்படும். 4வது ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த 4வது ராஜ்யம்னா அப்போ நம்ம வந்து டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 4 ராஜ்யம் இருக்குது. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல்தேல் பேரரசு நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்தோம் இல்லையா, அவருடைய ராஜ்யம் தங்கம். அடுத்து வந்து வெள்ளி, மார்பு, கை எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேதிய பெர்ஷிய ராஜ்யம். மேதிய பெர்ஷியா 2 ராஜ்யம் வந்து இருக்குது. அதாவது பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேதியா. சரித்திரம் பார்த்தோம்னா சரித்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேபுகாத்நேச்சார் தான் ஃபஸ்ட்டு வருது. இந்த எகிப்துலாம் வருது. ஆனால் அது சாம்ராஜ்யம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தில் வந்து சரித்திரத்தில் வந்து சேர்க்கப்படலாம். இவனுடைய தானியேலுடைய சொப்பனத்தின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா நேபுகாத்நேச்சார் தான் வந்து பொன்னான ஒரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து தான் வந்து பிரபலமாக வந்துருக்கு. நம்ம மோசே நாட்களில் வந்து எகிப்து ஜனங்கள் அடிமைப்பட்டுதான் வெளியில் வராங்க. அப்போ வேற ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து சொல்லப்படலை. இதுதான் வந்து மெயினாக இருக்கும். பட் ஆனால் வந்து இவன் வந்து தானியேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க, சிறையிருப்புக்கு வந்துடுறாங்க. சிறையிருப்புக்கு வரும்போது எகிப்து வந்து மட்டுப்பட்ட ஒரு அந்த சரித்திரத்தை வேதத்தின்படி பார்க்கும்போது அப்போ எகிப்து என்ன சொல்ல பிரபலமாக பேசப்படலை. இவங்க வந்து எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது பிரபலமாக வந்து வேதத்தில் வந்து பிரபலமாக பேசப்படுது. பார்வம் வந்து பிள்ளைங்களை கொலை செய்கிறாங்க, இவங்க தப்பி வர்றாங்க. அப்போ அந்த எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு நிறையா வந்து தொடர்பு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கணும், அந்த வேதத்தில் வந்து பார்க்கணும். ஆனால் தானியேல் வந்து சிறையிருப்புக்கு வந்துட்டாங்க. தானியேல் சிறையிருப்புக்கு வரும்போது தான் யாருக்கு சொப்பனம் கிடைக்குது? நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் கிடைக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து இவங்களை சிறப்பிடிக்கலை. இவங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் யார்? இஸ்ரேலுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணுறான்? அலங்கத்தை இடிக்கிறான், தீ கொளுத்துறான், தேவாலயத்தை தீக்கிரையாக்குறான், தரைமட்டமாக்குறான். அப்போ அவன் அந்த நேரத்தில் வந்து பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் தான் பவர்ஃபுல் ஒரு சாம்ராஜ்யமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானியேலும் அதை வெளிப்படுத்தும். ஆண்டவர் சொல்லி என்ன பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த 4 ராஜ்யத்தில் வந்து மெயினான ராஜ்யம் வந்து நேபுகாத்நேச்சார் வந்து அந்த பொன்னானது. அப்போ எகிப்து வந்து அந்த நேரத்தில் வந்து எகிப்து வந்து டம்மியானதுனால நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்தின்படி வந்து ஆண்டவர் என்ன சொல்கிற வெளிப்படுத்தல் வந்து வெளிப்படுத்தல் காரியங்களை வெளிப்படுத்தும் போது பொன்னான தலைமை என்பது நேபுகாத்நேச்சார் தான் வந்து அப்போ உள்ள ஃபஸ்ட்டு ராஜ்யம். அப்போ இன்ன வரைக்கும் வேத வரும் சொன்னால் அவனுடைய நேபுகாத்நேச்சார் தான் வந்து அந்த நேரத்தில் வந்து பொன்னான ராஜ்யம் வந்து அவன் தான். டோட்டலாக வந்து அவன் என்ன செய்கிறான்னா இந்த பக்கம் வந்து ஈராக் அப்படிவாங்க. அப்படியே வந்து மேதியா பெர்ஷியா அப்படின்னு வந்து ஈராக் வந்துடும். அப்படியே வந்து இஸ்ரேலை கவர் பண்ணுறேன், எகிப்தை கவர் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து இந்தியா, சவுதி அரேபியா இவங்களெல்லாம் வந்து டோட்டலாக வந்து அவனுக்கு செய்வேன். அது செய்யறதுனால நேபுகாத்நேச்சார் வந்து தங்கம் பொண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு வந்து இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் படிக்கும்போது யோசியா இருக்கான் இல்லையா, யோசியா வந்து இருக்கும்போது எகிப்து ராஜா வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த பாபிலோன் ராஜாவை போய் சண்டை போடுறதுக்காக இவன் போகும்போது யோசியா என்ன பண்ணுவேன்னா இவன் நம்ம கூட தான் சண்டைக்கு வாங்கின்னு சொல்லிட்டு யோசியா வந்து சண்டைக்கு வரேன். அப்போ இவன் சொல்லுவேன், நான் உன் கூட சண்டை போடலப்பா, நான் போகிறது வந்து பார்வையான ஒரு ராஜா, நான் வந்து பாபிலோன் ராஜா பக்கம் நான் சண்டை போட போகிறேன், நீ வராது அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்பேன். அப்படிங்கும்போது இவன் சண்டை போட்டு யோசியாவை கொண்டு போகிறது. யோசியாவை என்ன செய்வாங்க
வந்து அடக்கம் பண்ணலாம். இது ராஜாக்களுடைய சம்பவம். அப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ சாலமோன் வந்து சம்மந்தம் பண்ணியிருப்பேன், யாரு கூட, எகிப்துக்கு சம்மந்தம் பண்ணியிருப்பேன். எதுக்கு சம்மந்தம் பண்ணுறேன்னு சொல்லி வேறு சொல்கிறாங்கன்னா, அவன் சம்மந்தம் பண்ணிட்டோம்னா நம்ம கூட சண்டை வரேன், பண்ணது தவறு. ஆனால் அவன் வந்து இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். யாரா பார்வோடைய பொண்ணு வந்து சாலமோன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ அடிமையாக இருந்த எகிப்து தேசத்தில் வந்து சாலமோனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா எகிப்து ராஜாவுடைய மகளாக இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ராஜாவுடைய தந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சண்டை போடாமல் இருக்கிறது, சம்மந்தி ஆகிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துகிற சண்டை போட மாட்டாங்க. ஆனால் வேதத்தின்படி ஆண்டவர் வந்து பிரித்து எடுத்து கொண்டு வரும்போது என்ன செய்யலாம், பழையபடிக்கு வந்து விக்கிரகங்களை கும்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்யலாம், பனிஷ்மெண்ட் நியாயத்திற்கு வந்து அவங்க ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பாபிலோன் ராஜான்னு வந்து பொண்ணோட தலைநீரை கர்த்தர் வெளிப்படுத்தின பிரகாரம் வந்து நேபுகாத்நேச்சார் பவர்ஃபுல் ராஜா வந்து இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி மார்பு கைகள் அப்படிங்கும்போது அந்த ஒரு நேபுகாத்நேச்சார் காலங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த பாபிலோன் வந்து பாபின்னு சொல்லணும் இல்லையா, பாரசீக வளைகுடாங்க தான் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது அது அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம். சித்தப்பன் பெரியப்ப பிள்ளைங்க, அண்ணன் தம்பி பிள்ளைங்க, அவங்க வந்து அப்படி இப்படி பக்கத்தில் இப்போ வந்து நேபுகாத்நேச்சார் பாசாப்பாங்க வந்து வல்லமையான இவங்க வந்து தம்பி பேசுகிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இப்போ இவங்க நம்ம சேரம் சோழம் பாண்டியன்லாம் வந்து சண்டை போடுவோம், ஒருத்தர் சண்டை போடுவாங்கள்ல, சரித்திரத்தில் நீங்கள் படித்தவங்க படிக்கவே தெரியாது. சண்டை போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருவாங்க. அப்போ சம்மந்தம் ஆகிட்டோம்னா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னால பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருவாங்க. பொதுவாகவே ராஜ்யத்தில் வந்து அது ஒரு ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தா சண்டை போட மாட்டாங்க. இப்போது இவன் நேபுகாத்நேச்சார் வந்து பவர்ஃபுல்லாக ஆகும்போது அந்த பக்கத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு, மதுரை, தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்போ ராஜாக்கள் எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா மதுரை வந்து பாண்டிய ராஜ்யம், மதுரைனா எப்படி இப்போ நம்ம இருக்கிற பெரிய அளவு மண்டை கிடையாது. அந்த கோயிலை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒரு கோட்டைச்சவர், இங்கே தான் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு நினைவகம், இந்த பார்க்கிங்லாம் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் தான் என்னது அது பாண்டிய ராஜ்யம். அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா கோச்சரை வரைக்கும் இருக்கும், அது வந்து டோல் கேட் மாதிரி இருக்கும், அங்கே கோட்டை கட்டணம் அப்படி சொல்ல வருது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பட்டணங்கள் வந்து ராஜாக்கள் இருப்பாங்க. நேபுகாத்நேச்சார் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்து இவங்க அடங்கி போயிருப்பாங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் காலங்களுக்கு பேர் அது அவங்க ஒரு மேதியா பெர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அங்கே வந்து செய்வாங்க, மலைகளுக்கு ஓடிடுவாங்க சண்டை போடும்போது. அவங்களுடைய சந்ததியை வந்து கொண்டுடக்கூடாது, இப்போ யோசியா கொல்லாமல் மறைச்சி வச்சாங்க. அது மாதிரி அவங்க மலைகளுக்கு ஓடிடுவாங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் செத்து போன கூட அது பலவீனமான ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருவாங்க, பவர்ஃபுல் ராஜாவை வந்து மாறிடுவாங்க. அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி மார்பு கைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இவங்க வர்றாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்கிறாரு அந்த வெள்ளியை வந்து இது வந்து ரெண்டாவது ராஜ்யம். மேதியா பெர்ஷியா வந்து ரெண்டாவது ராஜ்யம். மூணாவது ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு தொடை இதெல்லாம் வரும். பித்தளைன்னு ஒன்று வருதா, தானியல் 2:42 வந்து அந்த கால் வந்துடும். இந்த பித்தளை அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு தொடை வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம் யாருன்னு சொன்னாங்க பார்த்தா யாவானுடைய சந்ததி. அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய தரைக்கடலுக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த கிரேக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பவர்ஃபுல்லாக வரும். அப்போ சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டருடைய சரித்திரம், நேபுகாத்நேச்சார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைபிளில் இருக்கும். சரித்திர வரலாறு பார்க்கும்போது அலெக்சாண்டருடைய சரித்திர வரலாறு தான் அது நிறையா. அவன் வந்து இந்த கிரேக்க ராஜ்யம் வந்துட்டு அதை வந்து மூணாவது ராஜ்யம் சொல்லி அந்த கர்த்தர் வந்து தானியல் வந்து வெளிப்படுத்துகிறார். நாலாவது ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் கால் வாசமாக தானியல் 2:42 வாசியம் படைப்படுது. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி கழுமனுமா இருந்தது. அந்த இரும்பு வந்து அங்கே இருந்தது. நாலாவது வந்து ரோம பேரரசு. இப்போ வேத வல்லுநர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரோமர் காலத்துக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுறதுக்கு வந்து திட்டம் பண்ணியிருந்தார். ஏன்னா ரோமர்கள் பயங்கர முரட்டாட்டமான ஆட்கள்.
அடுத்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வர்த்தகத்துக்கு அவங்களுடைய இராணுவ படையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எல்லா இடமும் வந்து ரோடுகள், சாலை வசதிகள் உருவாக்கியிருந்தாங்க. இது வந்து சுவிசேஷத்துக்கு வந்து என்ன இருந்துச்சு, எளிதாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையக்கூடிய வந்து முரட்டுத்தனமான ஆட்கள் வந்து அந்த அந்த யார் ரோம பேரரசர் வந்து எழுப்புனாங்க. அதனால கர்த்தர் வந்து ஏசப்பா வந்து அந்த நாட்கள் வந்து பிறந்தாருன்னு வேத வல்லுநர் வந்து சொன்னாங்க. இப்போ நம்முடைய பைபிள் சொல்லி பிரகாரம் வந்து இரும்பு வந்து எங்கெல்லாம் போகும்போது இரும்பின் ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அப்போ இரும்பின் கால்கள் அப்படிங்கும்போது ரோம பேரரசு வந்து இந்த இடத்துல இப்போ வந்து தானியல் 2:42 ராசி தானியலக்கா 2:42 கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. 2:40 நாலாவது ராஜ்யம் இரும்பி போல உரமாய் இருக்கும். 2:43 நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவைகள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆனாலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். சரி, இப்போ அந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றா சேர்ந்துடும். இரும்பு ராஜ்யம், நாலாவது ராஜ்யம் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா ரோமர் வராங்க. இந்த ரோமருக்கு பிறகு வந்து ரோமர் ராஜ்யத்துக்கு பிறகு யார், அலெக்சாண்டருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது 4 10 ஏகப்பட்டதாக பிரிக்கும். நம்ம வந்து சரித்திரம் பார்த்தா 4 தளபதி வருவாங்க. 4 பேர் பிரிவாங்க. 4 பேர் பிரிஞ்சு ஒருத்தர் வந்து சண்டை போட்டு அவங்க வந்து ஒன்றுமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அப்படியே சரித்திரத்தை பார்த்தோம்னா இந்த 4 தளபதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ராஜ்யம் சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்து டோட்டலாக வந்து அப்போ இருக்கிற உலகத்தை வந்து ஆளுகை செய்கிறாங்க. அதுக்கடுத்து மேதியா பெர்ஷியா, தானியல் அடுத்தது பார்த்தீங்கன்னா தரியு ராஜா, மேதியா ராஜாலாம் பார்ப்போம். அந்த கையுறுப்பு எழுதுறப்போ தரியு ராஜா காலத்தில் வந்து இதுக்குள்ளே போடுறாங்களா, சிங்க கேள்வியில் போடுறாங்க. இவர் 4 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து பார்த்தீங்கன்னா அது நேபுகாத் நேச்சார் காலத்துலேயே வந்துடும். ரைட்டா? அப்போ அந்த சரித்திரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த மேதியா பெர்ஷியா காலங்கள் வந்து தானியலோட விஷயம். தானியல் இருக்கிற காலங்களில் மேதியா பெர்ஷியா ராஜ்யம் வந்து அதை குறித்து வந்து தரிசனம் பார்ப்போம். இந்த சொப்பனம் பார்த்த பிறகு பார்க்குற தரிசனம் 30 வருஷத்துக்கு பிறகு தான் பார்ப்போம். டோட்டலாக வந்து தானியலுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. திரும்பி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா தானியல் வந்து பேர் இருக்குது, ஆனால் அவன் வந்த மாதிரி எதுவும் வந்து ப்ரூஃப் இல்லை அப்படின்னு வேத வல்லுவர் சொல்கிறாங்க. டோட்டலாக அவனுடைய காலங்கள் வந்து அங்கே தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அப்போ நம்ம தனியாக பார்ப்போம் தானியலை பற்றி பார்க்கும்போது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் கால் வந்து ரோம பேரரசு, அது களிமண்ணோட சேர்ந்துருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10 விரல் வருதா. தானியல் 2:41 வாசிங்க. பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் 5 விரல் வருதா, 10 விரல் வருது. இப்போ 5 5 10 அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ராஜ்யங்களை வந்து பிரியுது. அப்போ அங்கே நமக்கு சரித்திரத்தின் பிரகாரம் எத்தனை ராஜ்யம் பிரிஞ்சிச்சு அப்படின்னால சாம்ராஜ்யம் பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார், மேதியா பெர்ஷியா, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு 4 வந்து நமக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு அப்படின்னு இந்த 10 ராஜ்யம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து அந்த சரித்திரத்தில் வந்து நமக்கு வந்து எந்தெந்த ராஜ்யம் வந்து குடி ராஜ்யமாக பெரிய சாம்ராஜ்யமாக இல்லாமல் ஒரு வல்லமையான ஒரு ராஜ்யமாக செஞ்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதுனது முக்கியமாக நம்ம வந்து சரித்திரத்தில் பார்த்தோம்னா ஸ்டாலின், ஹிட்லர், ஸ்டாலின்னா நம்ம சீனா வந்து ஒரு சர்வாதிகாரியாக வருவார் ஸ்டாலின். அவர் சீனாவில் வந்து ஸ்டாலின் வருவார். ஹிட்லர் வந்து எந்த நாடு, ஃப்ரெஞ்சு ஜெர்மனி இல்லையாக்கா, ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வருவார் முக்கியமாக. அப்படி வரும்போது அது மாசேத்தும் அவங்க வந்து சைனா, இது ஒரு பெரிய பெரிய ராஜ்யம் ஒரே. இப்போ வந்து எப்படின்னா அது வந்து 10 ராஜ்யம் அப்படி இருக்கும்போது அதுதான் 10 ராஜ்யம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி என்னென்ன எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா இவன் இருக்கா, ரஷ்யாவில் யார் இருக்கிறது, இப்போ இருக்கிற ரஷ்யா, இப்போ இருக்கிறது புடின். புடின் வந்து அது ஒரு வல்லமையாக இருக்குது. அதை எதிர்க்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்களா, சினிமா நடிகராக அவங்க 2 பேருக்கு சண்டை வரும்ல,
ரஷ்யா வந்து இன்னொருத்தர் கூட சண்டை போடுறாருல, சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல ஒரு நாட்டு கூட, அது நல்ல பேர் அது மறந்துருச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இந்தியாவும் வல்லரசாக இருக்குது கேட்டா, அமெரிக்கா வல்லரசாக இருக்குது, அதே நேரத்தில் சீனாவும் வல்லரசாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் அது அமெரிக்கா சப்போர்ட் ஆகல, அது வந்து வல்லரசுல அது ஒரு ராஜ்யம் தனியாக வந்து ஒரு நாடாக வந்து மாறும். நாடுகளை இப்போ வந்து நம்ம நாடுன்னு சொல்கிறதா, இப்போ இந்தியா ஒரு தேசம், அமெரிக்கா ஒரு நாடு, ஆஸ்திரேலியா ஒரு நாடு, அப்புறம் ரஷ்யா, சீனா. இப்போ ரஷ்யா, சீனா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினாக தெரியுது. இப்போ ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அவங்களாம் இருக்கிறாங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அப்புறம் சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இப்போ வெளியில் பவர்ஃபுல்லாக தெரியுது பார்த்திங்கன்னா சீனா, அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஏதாவது ரஷ்யா வந்து பயப்பட மாட்டேங்குது, வடகொரியா, தென்கொரியா வந்து ஸ்பிரிச்சுவல் வருது, தென்கொரியா அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் வடகொரியாவை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கால் விரல் வந்து சொல்லுவோம். அன்னைக்கு வந்து 10 ராஜ்யம் இருந்துச்சு, இந்த காலம் இருந்துச்சு, அந்த காலம் இருந்துச்சுனால அதுக்கு பிறகு வர ராஜ்யங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை போல உரமாக இருந்தாலும் உலக காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வடகொரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பவர்ஃபுல் ஒரு இதில் இருக்கிறாங்க, அணுகுண்டை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு மிலிட்ரியில் வந்து நிறையா அந்த நாட்டாக கிம் அப்படிங்கிற அந்த 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 அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா வந்து சேர்த்து வைக்கிறேன், பவர்ஃபுல்லாக வந்து சேர்த்து வைக்கிறேன். ஆனால் உலக காரியங்கள் அது வந்து மிங்கிலாகிட்ட வந்து உலக காரியங்கள் வந்து மிங்கிலாகும், எல்லா இடத்துல வந்து உலக காரியங்கள் மிங்கிலாகும். இப்படி ஒரு உலக காரியங்கள்னால தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்லாமல் அவங்க வந்து இந்த உலகத்தை வந்து ஆசாட்சி செய்யணும், ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறத விட இப்போ டோட்டலாக ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள். ஏன்னா அந்த கிறிஸ்து வந்து தான் டோட்டலாக ஆளுகை செய்யணும். நேபுகாத்நேச்சாருக்கு ஆளுகை வந்து ஆண்டவர் வந்து ஆளுகை செய்து கொடுத்தாரு. அடுத்து மேலியா பெருசு அந்த அளவுக்கு வந்தாங்க, கிரேக்கர்கள் வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர், ரோமரில் வந்து அலெக்சாண்டர். ஆனால் அதுக்கு பிறகு வர ராஜ்யங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கால் விரல்கள் மாதிரி இரும்புக்கு விரல் பிரிஞ்சாலும் இரும்புக்கு இருக்கிற அந்த குணம், இரும்புக்கு இருக்கிற குணம்னா அந்த துன்மார்க்கமான குணம். இப்போ ஆசரிப்பு கூட இருக்கிற ஆசரிப்பு தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் வந்து அந்த இரும்பை கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா அந்த துன்மார்க்கமான அந்த காரியங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நிறையா மாறும். படிச்சோம்னா இரும்பை கரைக்கிறது. அப்போ அது துன்மார்க்கமாக இருக்கிற அந்த உள்ள அந்த இரும்போட சுவாபம் வந்து தேவனுடைய சுவாபத்தை கூடாரத்தில் வந்து இணையும் போது, தேவனுடைய ராஜ்யத்தில் இணையும் போது அது எப்படி மாத்துறாரு, தேவனுக்கு உகந்த உறுதியுள்ள ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு காரியங்கள் வந்து அது வந்து மாற்றி விட்டுருவார். ஒரு நம்மளை பார்த்து உறுதியாக வந்து ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசமும் உறுதியாக இருக்கணுங்க. இருப்ப போல ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனும் நாம் என்ன செஞ்சிருவாங்க, நானும் மாத்திரம் அதே நேரத்தில் கத்தருக்கு செய்வார் மாறுறாங்க, இருக்கும்போது மாறுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற உலக ராஜ்யங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தேடாத போது அவங்க உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. வடகொரியா இருக்காங்க, தேவனுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், அந்த ஒரு வடகொரியாவில் வந்து ஒரு ஆண்டவர் அறிஞ்ச ஒருத்தர் வந்து பைபிள் படித்து ஏதோ ஒன்று வந்து தெரிஞ்சது, அவங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது, அது எப்போ நடந்ததுன்னு தெரியும்போது அவங்க வந்து உயிரோடையே படைக்கிறாங்க. வடகொரியா வந்து ஃபேமிலியில் உள்ளவர் தான், பிடிச்சிட்டு போய் உயிரோட வந்து பிழைக்கிறாங்க, பிழைச்சிடறாங்க. பிழைச்ச பிறகு நைட்டு என்னன்னா மழை பெஞ்சு இடி இடிச்சு அதை அப்படியே அந்த குழியில் தண்ணி தேங்கி அவர் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. இல்லை கத்தர் வந்து ஒரு பிராணி பண்ண அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்கலாம் தொடர்ந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் அவர் வந்து வெளியில் வந்துருப்பாங்க. கத்தர் வந்து அங்கே வந்து சில காரியங்கள் விளக்கிட்டேனா இருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு சப்போர்ட்டாக வரும்போது தென்கொரியா வந்து அப்போ அது அவங்களால தலையிடல, அது வந்து வெளியில் வந்து தெரியல. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு எதிராக வந்து அணுகுண்டை சேர்க்கும்போது இப்போ அமெரிக்கா ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து இவன் செய்ய இந்த எனக்கு இந்த அணுகுண்டு எனக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து வந்து சீனா வந்து அமெரிக்கா வந்து ஏதோ ஒன்று சொல்லும்போது என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. அப்போ தன்னை வந்து பெரியவனாக காமிக்கிறது யாருன்னா பிசாசினாக்குது, துன்மார்க்கம். அப்போ இரும்புங்கிற அந்த ஒரு துன்மார்க்கம் இருக்குது, தேவனை தேடாத ஒரு காரியங்கள் இருக்குது. உலகத்தோடு வந்து சொல்லுங்கன்னா உலகத்தின் காரியங்களுக்காக, அதாவது உலக ஆட்சி, உலக அமைப்பு, ஒரு 10 ராஜ்யம் 10 வருடம் சொல்லி சொல்லுங்க. இதில் வந்து 10 ராஜ்யம் வந்து என்ன செய்வாங்க, ஒன்று சேர்ந்து ஒருத்தர் வந்து தேர்வு பண்ணுவாங்க. அவன் தான் அந்த கிறிஸ்துவ சொல்லி சொல்கிறாங்க.
பேர் வந்து சொல்லுவாங்க 10 பேர் அப்படின்னு கிடையாது. நான் முக்கியமான ஆளுன்றாங்க. ஜெர்மன், பிரேசில் இந்த மாதிரி காரியங்கள் போய் கலந்துக்கிறாங்க, மோடி போய் கலந்துக்கிறாங்க இல்லையா. அப்புறம் அமெரிக்காவில் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க. அப்புறம் ஐக்கிய சபையா, ஐக்கிய உலக சபையா, ஐக்கிய சபைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எத்தனை நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் வந்து 10 நாடு தான் சேர்ந்தாங்க கிடையாது. எத்தனை நாடு சேர்ந்தாலுமே ஒருத்தர் வந்து தலைவன் ஆக்குறாங்க. எப்படி தலைவன் ஆக்குறாங்க? இப்போ இருக்கிற வந்து ட்ரம்ப்பு, ஏன்னா வந்து புடி அவங்க 2 இருக்குது. அந்த வடகொரியா வந்து புடினோட சேர்ந்துக்கிறேன். சீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட சேர்ந்துக்கிறேன். இந்தியா வந்து என்ன செய்யுது? ரஷ்யா கூட சேர்ந்துக்கிறேன். நம்மளுடைய தாகம் எப்படி இருக்கோம்னா தேவனுடைய பிள்ளைகளோட சரி. ஏன்னா அமெரிக்கா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண. அப்போ நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண? இந்திய நாடு வந்து தேவனுடைய பிள்ளைகள் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்க கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து அவருக்கும் அவங்களுக்கும் கற்றுக்கும் காணி தனியாக இருக்காங்க. பட் ஆனால் அவர் நம்ம எதுக்காக வச்சுக்காரு? தேவனுடைய பிள்ளைகளோடு தான் சேரணும். அவங்க அநீதியாக இருக்காங்களோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அநீதிக்குள்ளே அவங்க போகிறாங்க. தங்களை காத்துக்கிற போது அந்த அது பேரனா நம்ம காசா பட்டணத்தை வந்து அழிக்கிறாங்க. அழிச்சாலும் அதை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பாங்க. யாரு? நெத்தன்யாகு வந்து அறிக்கை எடுத்துப்பாங்க. நான் திரும்ப வந்து அதை செய்வோம் கட்டுருப்பேன். நமக்கு எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும். அப்போ நம்ம நுணுக்கமாக பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க. அதில் வந்து அழிவு வருது. அழிவு வரும்போது அது வந்து அவங்களுக்கு கத்தக்கூடிய கணக்கு. ஆனால் அவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னா நாங்கள் திரும்ப என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்துவோம். ஆனால் இவங்க சரிப்படுத்துறாங்க. ஹமாஸ் திரும்ப என்ன செய்யணும்னா துப்பாக்கி வந்து சண்டை போடுறாங்க. இதுதான் துன்மார்க்கத்துக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாசம். ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்கன்னா இது கூட செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேசம் வந்து யார் கூட சேரணும்? வந்து இஸ்ரேல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம சேரணும். இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் சேருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆண்டவருடைய வெளிப்படுத்துறதா, அந்த ஆண்டவர் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு சூழ்ச்சி. நாமே இப்போ அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் நினைக்கிறேன். இஸ்ரேல் இருக்கிற இடம் வந்து தேவனுடைய மகாராஜாவே எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். பட் ஆனால் இந்தியா வந்து எப்படி சேரக்கூடாது? ரஷ்யாவுடைய சுவிசேஷத்துக்கு தடை பண்ணுற நாடுகளை, தேவனுடைய பிள்ளைகளை கொலை பண்ணுற நாடுகிட்ட வந்து சேரக்கூடாது. இப்போ நைஜீரியாவில் நைஜீரியா வந்து கொலை பண்ணாங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸ் வந்து கொலை பண்ணுறாங்க. அவங்க எந்த நாட்டுக்காரங்க அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அவங்க நைஜீரியா கிறிஸ்தவரை வந்து கொலை பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கா ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாங்க? எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவும் எச்சரிக்கை கொடுக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஆளுகை செய்வது யாரு? பிஜேபி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களை அறியாமல் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு எதிராக வந்து நடவடிக்கை. நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஜெபம் இந்தியா தேசம் இன்னைக்குமே யாரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் செய்யணும், சேரணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்காங்களோ அந்த பக்கம் தான் நம்ம சேரணும். உலக பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமானவங்க இருப்பாங்க. துன்மார்க்கத்தோடு வந்து தேவனுடைய பிள்ளைகள் சேர்க்கிற காரியங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க யாரு நம்ம பக்கம் வரோம்னா எங்கே போகிறாங்க? உலக பிரகாரம் துன்மார்க்கம்னா உலக பிரகாரமாக என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பக்கம் வந்து சேரும்போது அப்படி சேரக்கூடாது. சரியா? இப்போ எதுக்கு சேரக்கூடாது அப்படிங்கும்போது 10 விரல் அப்படிங்கும்போது இப்போ நம்ம 10 விரலும் 10 ராஜ்யம் கிடையாது. இப்போ இருக்கிற ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக யார் இருக்கா? அமெரிக்கா வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. இஸ்ரேலில் தேவன். இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வல்லரசு. அதாவது சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு சரியாக வந்து நல்லா வச்சுருக்கும்போது ரஷ்யா வந்து ஒரு வல்லரசு சாம்ராஜ்யம். இப்போ எப்படி தங்கம் வெள்ளி பார்த்தோம் இல்லையா? அப்போ 2 சாம்ராஜ்யம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்கு. ஏன்னா இப்போ கூட்டு சேர்ந்தா இந்த இந்தியா யாரோட கூட்டு சேரும்? ரஷ்யாவில் கூட்டு சேரும். ஜெர்மனி யாரோட கூட்டு சேரும்னா ரஷ்யாவில் கூட்டு சேரும். அமெரிக்கா கூட யார் சேருவாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கூட்டு சேரும். ரைட்டா? அப்போ பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கிற 2 சாம்ராஜ்யம் பார்க்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்ம பார்க்கணும். இப்போ அமெரிக்கா ரஷ்யா இருக்கும்போது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இவங்க எப்படி இருக்காங்க? ரஷ்யா வந்து ஆண்டவருக்கு எதிராக வந்து நடவடிக்கிறாங்க. ஆனால் 2 ராஜ்யத்துலையும் என்ன நடக்குது அப்படின்னா உலகத்தினுடைய காரியங்கள் இருக்குது. பட் ஒன்றெல்லாம் வந்து அமெரிக்கா தேவனுக்காக பசுத்தமான ஒரு ராஜ்யம் ஆகிட்டு இல்லை.
ரைட்டா? அங்கே என்ன நடக்குது? எல்லா காரியங்களும் அந்த கல்யாணம் பண்ணுறது, மற்ற காரியங்கள் எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு அதை வந்து மெயினாக அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு அங்கே வந்து காரியங்கள் நடக்குதா? இல்லை நமக்கு ரஷ்யாவில் வந்து அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு அங்கே காரியங்கள் நடக்குதா அப்படின்னு ஒத்து பார்க்கும்போது எங்கே வந்து அந்த கிறிஸ்துவின் ஆளுகை நடக்குது அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் என்ன செய்யுது? எல்லாரையும் வந்து அந்த கட்டுக்குள்ள வச்சுக்கிறது வந்து ட்ரம்ப் நினைக்கிறார். ரஷ்யா நினைக்குது இது உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டு பேரும் யார் அந்த கிறிஸ்துவ ஆளுகை செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. ரஷ்யாவும் இப்போ இருக்குது ரஷ்யாவும் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து டோட்டலாக துன்மார்க்காங்க. இப்போ நீங்கள் ட்ரம்ப் எடுத்தால் ஒரு 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு டோட்டல் வருஷம் தான் அவர் ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாருன்னு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாரு. இப்போ பாபிலோன் ராஜா எடுத்து தேவராஜ் நேச்சார் எடுத்து பயன்படுத்தினாரு, கோரேஷ் எடுத்து பயன்படுத்துகிறாரு. அது வேற காரியம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து ஆண்டவர் ஒரு நிறையா காரியங்கள் வந்து யூடியூப்ல வருது. யாருக்கு வருது? அமெரிக்கா ட்ரம்ப்பை பற்றி. அதே நேரத்தில் புடினுக்கு என்ன வருது? ஆண்டவர் எடுத்த காரியங்களை தான் வந்து டெவலப் பண்ணுற காரியங்கள் நம்ம பார்க்கணும். டெவலப் பண்ணுற காரியங்கள் தான் வரும். இப்போ இந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரில் ஒரு ஆள் யாராக வரணும்? அந்த இப்போதைக்குள்ள நிலைமை எப்போ வருவாங்க அந்த கிறிஸ்து வந்து வெளிப்படுவோன்றது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் தெரியும். எப்போ தெரியுமா? ஆண்டவர் வருகிறாரு அப்படின்னா அட் த சேம் டைம் தான். இப்போ இவன் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு இவர் வருவார். 12 மணிக்கு வந்து அப்படின்னா ட்ரம்ப்பா பதவி ஏறுறாங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த டைம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து குட்டி செத்துருந்தாங்கன்னா 12 மணிக்கு தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா முன்னக்கூட்டி சொன்னால் ஏதாவது சண்டை பண்ணுறோம், கலகம் வந்துடும். மரணம் சாதாரணமாக விஜய் போகிறதுக்கு எத்தனை 40 அதே ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறாங்களோ அந்த மாதிரி காரியம் இருக்கிறாரு. அரசாங்கம் எப்போ நினச்சோம்னா ஒரு பெரிய தலைவர் சத்தாந்தேரி ஒரு தக்கால வாங்க அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க? செட் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து ஆட்கள் வந்து காவலுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் செட் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு லீவ் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ஜனங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பால் வீக்கெண்ட் இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களை செட் பண்ணி அங்கே ஆட்கள் வந்து திட்டம் பண்ணி பிளான் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. உடனே அறிவிப்பாங்க. இப்போ நம்ம வந்து உடனே செட்டு பண்ணி எங்கள் அப்பா சுற்றி திட்டம் போகணுன்னாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்போ சொல்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும். ஆனால் 12 மணிக்கு தான் அறிவிப்பாங்க. அதே மாதிரி இப்போ உலகத்தில் இருக்கும்போது உலகத்தை டோட்டலாக அழுகை செய்யப்படணும். எல்லாரும் அவங்களுக்கு எசைஞ்சிடணும். சரி நம்ம அப்படின்னு வச்சுருவோம், இல்லை நம்ம வந்து ட்ரம்ப் வச்சுருவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் டோட்டலாக நம்மளை கண்ணாட்டம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். துன்மார்க்கன்னா டோட்டல் துன்மார்க்கன்னா அந்த கிறிஸ்துவாரு வந்தால் அப்படின்னு தான் வரணும். இப்போ ஒரு பேச்சுக்கிறோட நான் அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தலாம் கிடையாது. துன்மார்க்கமும் அந்த கிறிஸ்து அறிவுறணும் அப்படின்னு எல்லாரும் சமரசப்படுத்தி இல்லாட்டி ஏன்ட்ட வந்து அந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, என்கிட்ட வந்து நிறையா நாடு வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ குடின்னு வரேன்னு வச்சுக்கலாம். குடின்னு வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவன் வந்து பதவி ஏற்கிறேன். நான் வந்து அவங்க ஒரே ரொம்ப ரொம்ப தொல்லையாக இருக்குது. அவங்க அங்கே எங்கே இருக்கிறீங்க மொத்தமாக வச்சுட்டோம்னா என்ன ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரே ஆள் கண்ட்ரோல் கொடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஏக்கமாக தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த காலங்கள் வந்து முடிக்கிறார். முடிச்சாதே அவன் மைண்டில் செட் ஆகும். அப்படி முடிக்கும் போது தான் என்ன பார்த்தீங்கன்னா அவன் 12 மணிக்கு வந்து அப்படின்னு வந்து என்ன செய்யறான்? பதவி ஏற்கிறான். இந்த உலகத்தை வந்து செய்கிறான். அந்த கிறிஸ்துவ வெளிப்படணும். அதே 12 மணிக்கு அடுத்த சேம் டைம் ஆண்டவர் என்ன செய்வார்? கீழே இருக்கிற பஸ்ட்டை வந்து மேலே தூக்குவார். அப்படின்னு கொண்டு வந்து சொல்லி உலகத்துக்கு வந்து அட் சேம் டைம் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க மேலே கொண்டு போவாங்க. இவன் என்ன செய்வான்? அந்த மண்ணாட்சி இந்த பூமிக்கு ஆளுங்க. அப்போ இந்த இரும்பு வந்து எங்கே வரைக்கும் போகுது? லாஸ்ட் எண்டு வந்து கிறிஸ்டியன் ஆமாம் ஆட்சி வரைக்கும் போகும். இந்த இரும்பு தன்மை உரமாக அது துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்துது. அதே துன்மார்க்கம் வந்து எங்கே சொல்லிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் இதெல்லாம் வந்து கத்தர் வந்து என்ன செய்யணும்னா ஒரு தீர்க்க தரிசனமாக எங்கே கொண்டுட்டு வராரு? வெள்ளி ஈயம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வந்து என்ன செய்கிறாரு? இணைக்கிறார். இப்படி இணைக்கிறது நம்ம எங்கே பார்க்குறோம்? நம்ம வந்து எஸ்ஐகளை பார்க்குறோம்.
இப்போ நார்மலாக வந்து அந்த ஒரு எறும்பு பித்தளை வெண்கலம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஆனால் எதுக்காக ஆண்டவர் அந்த காரியங்கள் உள்ளே வச்சுருக்கிறாருன்னு நம்ம என்ன செய்யறது இல்லை. அதை வந்து அந்த விஷயம்லாம் பார்க்கறது இல்லை. ஆமாம், பார்க்கறது இல்லை. தானியேல் 4:15 வாசிங்க. தானியேல் 4:15. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக. அப்போ வந்து அவனுக்கு வந்து நேபுகாத்நேசருக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுத்தார். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த இரும்பு அங்கே செய்து வருது. இப்போ வந்து அதான் பார்ப்போம். கேட்டா நியாயத்தீர்ப்பு எங்கே துவங்குதோ நேபுகாத்நேசர் காலங்களே செய்து அது வந்து துவங்குது. தானியேல் 4:23. தானியேல் 4:23. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே இடப்பட்ட ஆகாயத்து பணிகளே நனைவதாக. அவ்வளோதாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்து பார்க்கும்போது இந்த பாபிலோன் ராஜாவுடைய காரியங்கள் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 10 ராஜ்யம் புரியுது, இவன் வரையான், குடின்னு வரையான், நிறையா வந்து ஆட்கள் வராங்க. அப்போ இந்த அவனுடைய அந்த இரும்பு தன்மையான துன்மார்க்கம் என்ன இருக்குது இந்த உலகத்தில் வந்து இருக்கத்தான் செய்யுது. அடுத்து வந்து தானியேல் 5:4. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். கையிருப்பு இல்லையா? அப்போ அவன் யாருன்னா அந்த வேறு கொஞ்சமா அந்த இரும்போட துன்மார்க்கமான அந்த வேர் என்ன செய்து அங்கே வந்துடுது. 5:23 வருஷம். அதுல பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் படிக்குவாக்கா இரும்பு வந்துருச்சா? இனிமேல் தான்க்கா வரும். இனிமேல் தான் வரும். உமது வழிகளுக்கு எல்லா அதிகாரியுமாகின தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்போ அந்த விக்கிரகத்தில் அது செய்த அந்த இரும்பு வந்து விக்கிரகங்கள் வந்து லிங்க் ஆகும். அது ஒரு பெரிய துன்மார்க்கம். மிக 4:13. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலானாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர. அதான் இரும்பு இல்லை. வெளிப்படுத்தல் 9:15 இருக்கு. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கு. அது இப்பதான் படித்தோம். இரும்பு படிச்சது படிச்சாங்க. மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். சீயோன் குமாரத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலா. ரைட்டா? வெளிப்படுத்தல் 9:9. இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன.
ஒரு ஸ்திரீக்கு கூந்தல் போல் இருந்துச்சு, அவ்வளோ பற்கள் சிங்க பற்களை போல் இருந்துச்சு. அதில் அவளுடைய இரும்பு கவசங்களை போல மார்க்கவசம் இருந்தது ஸ்திரீக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து சபைக்கு கூப்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா வேசி மகாவேசி, அது ரெண்டுமே வருது. ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சபையிலே என்ன இருக்குது, துன்மார்க்கம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேசி, அந்த பாபிலோன் மகாவேசி, அந்த இது வரும். வெளிப்படுத்தல் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அந்த வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி. 12:5 அந்த இருப்பு கோல் இது நியாய தீர்ப்பு. அது யாரோட சொன்னீங்க? மனச்சாட்சி. நியாய தீர்ப்பு, இயேசு நியாய தீர்ப்பு, இருப்பு கோல். அப்போ அவருடைய இரும்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய நியாய தீர்ப்பு வந்து கடினமாக இருக்கும். ரைட்டா? தானியேல் 2:33 அர்த்தம். அடுத்து வந்து 2:34-35. எதுலக்கா? தானியேல். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. இவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை நிரப்பிற்று. இது வந்து மூளைக்கல் படிக்கும் இல்லையா? ஆமாம். அதை குறிச்சிட்டு அவருடைய ராஜ்யம் வந்து இங்கே வந்து அந்திகிறிஸ்து ஆளுகைக்கு பிறகு அவருடைய ராஜ்யம் வந்து டோட்டலாக வந்து வந்துடும். தூசி போட அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார். அவங்க வந்து அவருடைய ராஜ்யத்தில் வந்து அவங்களுக்கு என்ன சில இடம் இல்லை அப்படின்றது தான் அந்த அதுக்குரிய அர்த்தம். ரைட்டா? 2:40 நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்க சின்னாபின்னமாக்கிறதோ அப்படியே அதை நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். களிமண் இல்லையா? 41 பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். ஆமாம், அது வந்து உறுதியாக மெயினாக வந்து களிமண்ணோட அந்த உலகத்துடைய காரியங்கள் இருக்காங்க. அந்த உலக காலத்து களிமண் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பச்சை களிமண்ணில் பிசைகிற களிமண்ணில் சுட்ட களிமண் அப்படிங்கிறாங்க. எரிஞ்சல் விலகும் போது அந்த கல் மோதும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாக பேசுகிறாங்க இல்லையா? அது களிமண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவ பலம், அடுத்து வந்து தொழில்நுட்பத்துல எல்லாம் பெரிய ஆள் இருக்காங்களா? யார்? சீனா, வேறு யார் இருக்கா? புடின், அமெரிக்கா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணும் அந்த இரும்பு கலந்து வந்தோம்னா உலகத்தோடு அந்த இரும்பு கலந்துருது. கலக்கும்போது அவனுடைய பலம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல வெளிப்படுத்திருக்காங்க. 2:33 2 கால்கள் வருதா? அதன் கால்கள் இரும்பும். 2 கால்கள் வரலையா? 2 காலம் இல்லை. 42 கால் விரல்கள்னு வருது. 41 43 கால்கள் வருதா? கால்கள் வருது. சரி, அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 2 சேனாபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கால் வந்து அந்த ரோம
மீதியா பெர்ஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மீதியா பெர்ஷியா வரும்போது அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் அது கிடக்கு. அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. மாசிடோனியா ஒரு பகுதியாக வந்து பிரிப்பாங்க. மாசிடோனியா வந்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. சரித்திரத்தில் பார்த்தா அதை வந்து ரெண்டு கால்களுக்கு வந்து ஒப்புமையாக அந்த தரிசனத்தை வந்து வெளிப்பாடாக சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து வந்து இந்த இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உள்ள உலகம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு மோசமான ஜனங்களாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் நீங்கள் எகிப்து அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இதில் ரஷ்யாவில் என்ன நடக்கும் தெரியாது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, துன்மார்க்கமான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த இரும்பை வந்து சொல்லி சொல்கிறாங்க. சங்கீதம் 2:9 இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர். இருப்புக்கோளால் அந்த நியாயத்தை சொல்கிறார். வெளிப்படுத்துகிற 2:27 22:7 எனக்கா தானியேல் சரி வெளிப்படுத்தல் 2:20 அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அது தானியேல் 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாக்கி அதன் பாதங்களில் மோதி அவைகள் நொறுக்கப்பட்டது. இந்த ரெண்டு கால் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிரேக்கத்தில் ரெண்டு சேனாதிபதிகளுக்கு ரெண்டாக பிரிக்கிறேன். அடுத்து வந்து இது ரோமர்ஸ் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனாதிபதி பேர் என்னமோ தியோடேசியஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறான். கிழக்கு மேற்கு சொல்லி ரெண்டாக பிரிச்சிடறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோம பேரரசில் வந்து களிமண் சேர்த்த விளைவு உள்நாட்டுக்கு வரும். பக்கத்தில் வந்து இவங்க வந்து ரோம பேரரசு வந்து ஒரு 500 வருஷம் வந்து ஆளுகை செய்யும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் செய்வாங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேனாதிபதி, அதாவது அலெக்சாண்டர் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 4ஆக பிடிப்பாங்களே, அப்போ பிடிக்கும்போது பெரிய ராஜ்யம் மாதிரி 4 செய்வாங்கன்னா 2ஆக பிடிச்சிடுவாங்க. கிழக்கே மேற்கு பிடிச்சிடுவாங்க. கிழக்கே மேற்கு பிடிக்கும்போது இந்த மேற்கில் தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. கிழக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து தோற்று போனாங்க இல்லையா, அவங்க படைப்பிடிக்க சொன்னால் அந்த ஆட்சி வந்து பிடிப்பாங்க. அந்த பின்னாடி அதனால அந்த களிமண் அந்த ரோமர்கள் அந்த இரும்பு பலம் இருந்தாலும் அது கொஞ்சம் இருக்குது. ஆனால் களிமண்ணாக வந்து போயிடுது. அது அந்த ரெண்டு காலம் ஏசாயா 23:13 கல்தேருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசிரியன் வனாந்தரத்துக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். கல்தேருடைய அதை வாசித்தேன். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது.
30 நாள் 20 அக்கா. இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். பார்ப்போம்.